வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் வேறு லெவலில் இருக்கிறேன். தேவன் கிருபை செய்தார் சுகபலத்தோடு இருக்க. காலையில் ஒரு பதிவை வச்சுட்டு வேலை இடத்துக்கு போயிட்டேன். இப்போ வேலை முடிச்சிட்டு எந்த இடத்துக்கு இருக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஜிம் அலுவலை முடிச்சிட்டு அப்படியே இரவு வேலைக்கு ஆயத்தமாகும் என்று சொல்லிட்டு அதுக்கிடையிலேயே ஒரு வீடியோ பதிவை வச்சுட்டு போவோம் என்று சொல்லி வந்திருக்கிறேன். என்னென்று கேட்டால் இந்த 40 நாட்களும் தேவனுடைய பாடுகளை தொடர்ந்து சபையாரோடு தியானித்து கொண்டு இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதே போல் தேவன் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல் விடயத்துக்கு வருவோம். என்னென்று கேட்டால் நேற்றைய தினத்தில் என்னோடு 2 நண்பர்கள் பேசியிருந்தார்கள். நண்பர்கள் பேசும் பொழுது என்னடா எங்களை பற்றி சிலர் இப்படி பேசுகிறார்கள் அப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி என்னுடைய நண்பர்கள் என்னோடு சில அறிவுரையை பற்றி கேட்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தபடி நீங்கள் செய்து கொள்ள பழகுங்கடா. தேவையற்ற வீண் பிரச்சனைகளுக்கு போய் உங்களோடு முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் என்று அவர்களிடத்தில் நான் சொல்லியிருந்தேன். அவங்கள் சரி என்று சொல்லியிருந்தார்கள். இப்போ நான் விடயத்துக்கு வருகிறேன். அவர்கள் கதைத்தது ஒரு பக்கம் அப்படியே கடந்து போய்விடட்டும். இப்போ நண்பர்களும் நானும் என்று சொல்லி பார்த்தால் நாங்கள் சிறு வயதிலிருந்து பாடசாலையிலிருந்தே எங்களுக்கு நண்பர்கள் ஆரம்பிக்கிறார்கள். பாடசாலையில் ஆரம்பிக்கிற நண்பர்கள் இன்று வரைக்கும் என்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாங்கள் நாட்டில் பல இடங்கள் சென்று அதே போல் வெளிநாட்டுக்கு வருகிற பாதைகளில் நிறைய நண்பர்களை பார்த்திருப்போம். அவர்கள் முதலில் எங்களோடு அண்ணன் தம்பியாக பழகுவார்கள். அதற்கு பிறகுதான் நண்பர்களாக ஆகுவார்கள். அந்த நண்பர்கள் என்று சொல்லி வரும்பொழுது நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். எங்களோடு யாரை நண்பராக வைத்திருக்க வேண்டும், யாரை நண்பர் என்று சொல்லாமல் அண்ணன் தம்பியாக வைத்திருக்க வேண்டும், யாரை அண்ணன் தம்பிக்கு என்ற மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தான் நினைக்க வேண்டும். நாங்கள் எல்லா விடயத்திலும் நாங்கள் சரியாக இருந்து கொண்டால் அவர்களும் சரியான மாதிரி போய்கொண்டிருப்பார்கள். நாங்கள் தவறொன்று விட்டால்தான் அவர்கள் எங்களோடு மனமுடைந்து போகிற மாதிரி நடந்து கொள்வார்கள். அப்படி நாங்கள் நடக்காதிருக்கும் பொழுது நட்பாக இருந்தாலும் சரி, எங்களோடு கூட பழகிவார் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்களோடு நல்லபடியாக போய்கொண்டிருப்பார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், குடுக்கல் வாங்கல் செய்கிறதற்கென்று சொல்லி பழகிறவரை நீங்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அது முதல் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கென்று சொல்லித்தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒருவர் குடுக்கல் வாங்கலுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு ஒன்றை தருகிறார், நீங்கள் அவரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அவர் உங்களிடத்திலிருந்து ஒரு லாபத்தை எடுக்கிறார், நீங்கள் அவரிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்படி நீங்கள் பழகி கொண்டு போகும் பொழுது குடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு அவருக்கும் சரியான ஒரு நல்ல ஒரு நட்பு உருவாக வேண்டும் என்று சொன்னால் 2 பகுதியும் சரியான முறையில் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த நட்பு நல்லதாக இருக்கும். நான் சொல்லுவது நண்பர்கள் எப்படி என்று கேட்டால், என்னோடு பழகி வர நண்பர்கள் எல்லாம் எப்படி என்று கேட்டால், என்னுடைய குறிப்பிட்ட வயதிலிருந்து பழகின நண்பர்கள், படித்த நண்பர்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள், பேசுவார்கள். நானும் அவர்களை எல்லாம் தேடி பேசுவது வழக்கம். ஒரு பொழுது நண்பர்களை நீங்கள் குறை செய்யக்கூடாது. காரணம் என்னென்று கேட்டால், என்னையும் என்னுடைய நண்பர்கள் தங்களுடைய ஒவ்வொரு விடயத்துக்கும் கூப்பிடுவார்கள். நான் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதில்லை. ஆனால் அவர்கள் எங்கேனும் தங்களுடைய நிகழ்வு நடத்தும் பொழுது சொல்லுவதனால் செல்லுவேன். செல்லும் பொழுது நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் இருந்து சாப்பிடும் பொழுது அவர்கள் தங்களுக்கு பிடித்ததுகளை பாவித்துக் கொள்வார்கள். ஆனால் நான் எதுவும் பாவிப்பது இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். காரணம் என்னென்று கேட்டால், நான் அதுகளுக்கு பெரிய அளவு விருப்பம் காட்டுவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் ஒரு நாளும் என்னை நீ இதை செய்யத்தான் வேணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினதும் இல்லை. அவர்கள் கட்டாயப்படுத்தி என்னை நடத்துவதற்கு நானும் அவர்களுக்கு அப்படியான ஒரு இடத்தை கொடுப்பதும் இல்லை. ஆதலால் நட்பு என்னுடையது சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும். அதே போல ஒரு 10 பேர் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதில் ஒரு நண்பருக்கு ஒரு லேசான உடலில் பலவீனம் இருக்கென்று சொன்னால், என்னிடத்தில் அந்த நண்பன் சொல்லுகிறான், எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கிறது, இதை நான் எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்றால் அவனுக்கு நான் அதிலிருந்து நல்லொரு அட்வைஸை கொடுத்து அவனை அதிலிருந்து அந்த விடயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதைத்தான் நான் பார்க்கணுமே தவிர, அதை மற்ற 9 நண்பர்களிடம் சொல்லி அவனுடைய மனநிலையை நாங்கள் சோர்ந்து போக வைக்கக்கூடாது. அதுதான் முதலாவது நட்பில் நல்ல பழக்கம். நண்பர்கள் எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஏன் நினைக்கிறோம் என்று கேட்டால், நண்பர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நாங்கள்
ஒரு பக்கத்திலும் முன்னேறவே முடியாது. காரணம் என்னென்று கேட்டால், உறவுகள் சொந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட கொடுக்குற மாதிரி கொடுத்துவிட்டு உங்களை காலை வாரி இழுத்து விடுறவர்கள் தான் அநேகரை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கிறது. நான் சாதாரணமாக யூடியூப் வந்து பேசுகிற ஒவ்வொரு விடயத்தையும் நான் எல்லா இடமும் சென்று நிறைய இடங்களில் பார்த்து வருவதால் தான் ஒன்றையும் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதே போல் 2012 நான் ஃபேஸ்புக் வைத்திருக்கிறேன். 2025 தான் நான் யூடியூப் திறந்திருக்கிறேன். யூடியூப் திறந்து இன்றைக்கு அக்டோபர் மாதம் நான் திறந்து 4-5 மாதங்கள் தான் வருகிறது. இதுவரையில் 1000 பேருக்கு மேல் என்னுடைய வீடியோக்களை பார்வையிட்டு இருக்கிறார்கள். இனிவரும் நாட்களில் நான் வந்து யூடியூப்பை வேறு மாதிரி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டு முந்த நாள் போய் ஒரு யூடியூப்புக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் எலக்ட்ரானிக் கடைக்கு சென்று பார்த்திருந்தேன். நான் கேட்டிருந்த பொருள் அவர்கள் இன்ன தேதி தான் வரும் என்று சொல்லியிருக்காங்க. வந்தால் முதலாக வன்னி மலைத்துளி யூடியூப்புக்காக அதை வாங்கலாம் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். காரணம் என்னென்று கேட்டால், நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்ததின் நோக்கம் உழைக்க வேண்டும், நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் நாங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தாழ்வுகள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். காலம் எங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் வரைக்கும் எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் நிறுத்தி கொள்ளக்கூடாது. அதே போல நீங்கள் ஒவ்வொருத்தரும் நண்பர்களோடு எப்பொழுதும் அன்பாயிருங்கள். நண்பர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு வன்முறையான மாதிரி நடக்காமல் பேசி சமாதானமாக முடித்து கொள்கிற பழக்கத்தில் வந்தால் எல்லா நண்பர்களும் எல்லாரோடும் அன்பாக இருப்பார்கள். சிலர் வந்து வன்முறையாக நடப்பதனால்தான் நண்பர்களும் அவர்களோடு முரண்படுகிறார்கள். அப்படி நீங்கள் நடந்து கொள்ளாமல் ஒருவர் சிறு வயதில் பழகினாலும் சரி, நீங்கள் பயணப்பட்டு வரைக்க பழகினாலும் சரி, ஒருவர் ஏற்றுக்கொண்டு பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் அதை நல்ல முறையில் தீர்த்து கொண்டு நடந்து கொண்டிருந்தால் நண்பர்கள் ஒருபொழுதும் ஒருவரையும் விட்டு கொடுக்காமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அதே போல நீங்களும் வந்து ஒவ்வொரு வேலை இடத்திலும் சரி, நீங்கள் பயணப்படுகிற இடத்திலும் சரி, உங்களுக்கு புது நண்பர்கள் அறிமுகமாகும் பொழுது நீங்கள் தான் ஞானமாக நடக்க வேண்டும். யாரை எங்களோட நட்பில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் தான் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் நண்பர்களை குறை சொல்லக்கூடாது. அதே போல் நாங்கள் நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய அம்மா எனக்கு பின்னுக்கு கம்பு கொண்டு திரிஞ்சேன்னு சொல்லி வரலாறு கிடையாது. நான் சிறு வயதில் இருந்து நான் நண்பர்களோடு பழகி வருகிறேன். எனக்கு பள்ளிக்கூட நண்பர்களும் இருக்கிறார்கள். இந்த பாதை வழியே நாங்கள் நின்ற இடங்களிலிருந்து வந்த நண்பர்களும் இருக்கிறார்கள். எல்லாரோடும் நான் அன்பாக பேசுவேன். அதே போல் எனக்கு வேண்டப்பட்ட அண்ணன் தம்பிமார் இருக்கின்ற எல்லாரோடும் நான் அன்பாக பேசுவேன், அன்பாக நடந்து கொண்டிருக்கிறேன். அது நலமாயிருக்கட்டும், அது அப்படியே கடந்து செல்லட்டும். ஒரு அண்ணா கேட்டிருந்தார் என்னிடம், பிரெஞ்சுக்காரருக்கும் எங்களுடைய ஆக்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டிருந்தார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்னோடு 4 பிரெஞ்சுக்காரர் வேலை செய்யணும். அதில் ஒருவர் வந்து மாதம் 600 ரூபாய் அவர் பத்துவதற்கும் 30க்கும் குடிப்பதற்கும் பாவிக்கிறார். 600 ஈரோ ரூபான்னு சொல்லிட்டு 600 ஈரோ. இன்னும் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு மாதம் பத்துவதற்கும் 30க்கும் குடிப்பதற்கும் 400 யூரோ தேவைப்படுது என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் இன்னும் 2 பேருக்கும் வேறு தேவை இருக்குது என்று சொல்லி என்னிடம் சொல்லி சிரித்து கதைப்பது வழக்கம். அதுக்கும் ஒரு ஆனால் எங்களுடைய தமிழாக்கள் அப்படியெல்லாம் நடப்பது கிடையாது. அவர்கள் வந்து அந்த காசு 600 இருந்தால், அந்த காசு 400 இருந்தால் அதை பெருக்குவதற்காகத்தான் பார்ப்பார்களே தவிர அதை அழிப்பதற்கு பார்க்க மாட்டார்கள். அதனால் தான் எங்களுடைய தமிழாக்கள் இந்தளவு தூர வளர்ச்சிக்கு வந்திருக்கிறார்களே தவிர நீங்கள் வெள்ளக்காரரோடு கொண்டு போய் எங்களுடைய தமிழாக்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். எங்களுடைய தமிழாக்களிடமும் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். மனிதர்களிடத்தில் நல்லதை பாருங்கள், கெட்டதை விட்டு விடுங்கள். அப்படியே நீங்கள் கடந்து கொண்டிருக்கும் பொழுது சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய தமிழாக்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வருமானத்தை குறித்து தான் நான் பேசியிருக்கிறேனே தவிர வேறு எந்த விடயத்தையும் பேசவில்லை. அது உங்களுக்கு நலமாயிருக்கும். எப்பொழுதும் எங்களுடைய தமிழர்கள் வீழ்ந்து போகாதபடி எழுந்து நிற்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வன்னிமலத்துள்ள யூடியூப்பின் விருப்பம். அதே போல எழுந்து நிற்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓட்டத்தின் முடிவை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். அது எங்கு போய் முடியும் என்றதை தேவன் பார்த்து கொள்ளுவார். அதே போல நீங்களும் நல்ல சுகபலத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வேலிடங்கள், உங்களுடைய இருப்பிடங்கள், உங்களுடைய தொழிற்ஸ்தாபனங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய வாழ்க தமிழ், வாழ்க வையகம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அன்று நன்றி, வணக்கம் நண்பர் தமிழ் சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும்.